ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி அச்சு முறுக்கு செய்கிறதுக்காக பச்சை அரிசியை நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பாலும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இதை கரைச்சிட்ருக்காங்க. கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து அதில் தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணி, உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால் ஆட் பண்ணலை. தேவையான அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு பக்கம் எண்ணெய் காய விட்டுட்டாங்க. அதில் அச்சு முறுக்கு செய்கிற அந்த அச்சுமே வந்துட்டு நல்லா காயணும். அப்போ தான் வந்து அச்சு முறுக்கு நல்லா வரும். ஸோ அது நல்லா காய விட்டுட்டு நம்ம ஒரு பக்கம் மாவை கிளறி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த அச்சு முறுக்கை வந்துட்டு எப்படி செய்யணுன்னா, அந்த அச்சு எடுத்து அந்த மாவில் டிப் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் விட்டு எடுத்தோன்னா அச்சு முறுக்கு வந்துடும். இப்போ இதை லைவாகவே எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு அச்சு எடுத்து செஞ்சு காமிக்கிறோம். இப்போ இதில் செய்யலாம். இதை வந்து இப்போ இந்த மாதிரி மாவில் வந்து டிப் பண்ணணும். ஃபுல்லாக முழுகிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக அச்சு வெளியே தெரியணும். இப்போ வந்துட்டு எண்ணெயில் விட்டு இந்த மாதிரி உதிர்த்து எடுத்தோம் அப்படின்னா அந்த மாவு மட்டும் தனியாக பிரிஞ்சு அந்த ஷேப்க்கு வந்துடும். நல்லா பூ மாதிரி. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நாளைக்கு என்ன செய்கிறேன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.